ஓகே கைஸ், விராட் கோலி விசஸ் கான்ஸ்டஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். விராட் கோலி பண்ணது கரெக்டா தப்பா இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லைவ் போட்டு முடிச்சேன். நான் லைவ் வரதான் சொல்லிட்டு இருந்தேன். மெல்போர்ன் இல்ல சிட்னி டெஸ்ட்டுக்கு நான் லைவ் ரியாக்ஷன் போட்டேன். அதை வேணா போய் பார்த்துக்கோங்க. அதுலயும் நிறைய கிரிக்கெட்டை பத்தி பேசியிருந்தேன். அதுல தான் விராட் கோலி ரன் அவுட்லாம் நடந்துச்சு, நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கத்திட்டு இருந்தேன். ஸோ அதை வேணா போய் பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இதுல வந்து இந்த 2 டேஸ்ல என்னென்ன நடந்துச்சு ஆஸ்திரேலியால அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ் யார் ஜெயிச்சா? மெல்போர்ன்ல பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து எப்பவுமே ஹீட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா மேட்சே வந்து ஃபயரியா தான் இருந்துச்சு. பேட் கமிங்ஸ் ஜெயிச்சோன்னா நம்ம பேட்டிங் ஆடுறோம்னா இந்தியா வந்து ரோஹித் சர்மாவும் அதே தான் சொன்னான். ஏன்னா நல்ல பேட்டிங் பிச் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நமக்கு. மெல்போர்ன்ல நம்ம முன்னாடியே கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தோம். பட் இந்த மேட்ச்ல வந்துட்டு ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா ஆட முடியுமோ, எவ்வளோ ஹிட் அடிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபயரியா இருந்துச்சு. அது கான்ஸ்டஸ் இவனுக்கு அவ்வளோ ஹைப் இருந்துச்சு. வெறும் 19 year old தான். இவன் வந்து பண்ணுவானா, இவன் வந்து பும்ராவை எப்படி ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஆனா சமய லாண்டா சொல்ல போனா ஒரு 60 run ஷேவாக் மாதிரி லாண்டா வந்து டம்மு டீம் அடிச்சிட்டு இருந்தான். ஃபர்ஸ்டே வந்து புதுசா நிறைய ஷாட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த ரேம் ஷாட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நமக்கே தெரியும் இந்த விசித்திரமான ஷாட்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சூரியகுமார் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணா, பட் படல. அதுக்கப்புறம் பும்ரால ஒரு ஓவர் மாட்டுச்சு. ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 அடிச்சான். அப்பதான் எல்லாருமே ஓகே இவனை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கு, நல்லாவே விளையாடுவான் அப்படின்னு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, விராட் கோலி வந்து ஷோல்டர் பார்ஸ் பண்ணுவான். நடந்து போயிட்டு இருப்பான் விராட் கோலி ஒரு இடத்துல. கான்ஸ்டஸ் இங்க வந்து வேணும்னே போயிட்டு அப்படி போய் இடிச்சுட்டு போவான். உடனே என்னப்பா என்ன இடிக்கிறியா, என்னையப்பா இடிச்ச, நான் யாரு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி விராட் கோலி கேட்டுட்டு இருப்பான். நிறைய பேர் விராட் கோலியோட ஆட்டிடியூட வந்துட்டு பேடான ஆட்டிடியூட், விராட் கோலி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. யாரு மேல இதுல தப்புனா, யாரு மேலேயுமே எனக்கு தெரிஞ்சு தப்பே இல்லை. விராட் கோலி வந்து எப்படி பண்ணிருப்பான் எனக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, ஓகே ஒரு யங் பிரீட் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான், அவனை லைட்டா வந்து உரசி பார்ப்போம், அவன் என்னதான் பண்றான் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விராட் கோலி பண்ணிருப்பான். எல்லாருமே அதுக்கு வந்துட்டு விராட் கோலி கமெண்டேட்டர்ஸ் கூட விராட் கோலி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, விராட் கோலி வந்துட்டு எப்படி பண்ணலாம், இப்படிலாம் பண்ணவே கூடாது. பட் விராட் கோலி மேலே ஒரு தப்பு இருக்கு. அவன் வெறும் 19 தான். ஒரு 19 year ஷோல்டர்ல போய் அப்படி அடிக்கிறது வந்துட்டு. இன்னொன்னு ஒரு இது இருக்கு, அவனுக்கு இப்ப லைட்டா கெத்தி ஏறிட்டு. இப்ப விராட் கோலியே போய் இடிச்சிட்டான்ல. இப்ப விராட் கோலி போய் வந்துட்டு ஒரு 19 year old கிட் அடிச்சிருக்கான்னா, அப்ப அந்த கிட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருப்பான். அப்ப அவன் நல்லா விளையாடுற மாதிரி தான் காமிக்குது. அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. எனக்கு சொல்ல போனா அந்த பையன் அடிக்குமா எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்து. எல்லாருமே வந்து கிரௌட் எல்லாம் வந்து பயங்கரமா பூமா இருந்தானுங்க அவன் விளையாடும் போது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் விளையாடுறதெல்லாம் நல்லா பாருங்க. பட் ஆஸ் ஃபேனா, இந்தியன் ஃபேனா எனக்கு வந்து கொஞ்சம் எரிஞ்சிச்சு. பும்ரா பால்லாம் எப்படி அடிக்கலாம், பும்ரா விக்கெட் எடுறா அப்படின்ற மாதிரி இருந்து. முகமது சிராஜ் வரான், சின்ன பையல்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் முகமது சிராஜ். டிராவிஸ் ஹெட் தான் அடி வாங்குறான் அப்படின்னு பார்த்தனா, சின்ன பையல்ட்டே முகமது சிராஜ் அடி வாங்குறான். ஏன்டா இது? நமக்கு தான் தெரியுமே, நம்ம வந்து வைப்ல இருந்தா நல்லா போடுவோம், இல்ல போடவே மாட்டோம்னு தெரியும். நம்ம இதுல ஏற்கனவே குப்பை பவுலர் தான் இருக்காங்க. பும்ரா மட்டும் தான் எப்பவுமே காப்பாத்தி விட்டுட்டு இருக்கான்னு தெரியும். சின்ன பையல்ட்ட போய் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரோக் வைக்கிறான், அதுலயும் போய் அவன்கிட்ட போய் வம்பெடுத்து அவன்கிட்ட அடி வாங்குறான். போய் அவன் யாரு வந்தாலும் அடிச்சுட்டு தான் இருக்கான் கான்ஸ்டஸ் போட்டு. பட் அவன் நல்லா தான் விளையாண்டா, எதுவுமே சொல்லக்கூடாது. பட் விராட் கோலி பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா ரைவல்ரின்றீங்க, அப்புறம் லைட்டா ஷோல்டர் அடிச்சாலும் அழுதுகிட்டு இருக்கீங்க. ரெஸ்பெக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்றீங்க. கரெக்ட், எல்லாம் ஓகே தான். ரைவல்ரிலாம் இந்த மாதிரி நடக்கும். இட்ஸ் கிரிக்கெட் கைஸ். ஜென்டில்மன்ஸ் கேம்னா இப்படிதான் இருக்கும். புரியுதா? இதுதான் ஜென்டில்மன்ஸ் கேம். புரியுதா? கை கொடுத்துட்டு கெட்டி பிடிக்கிற ஜென்டில்மன்ஸ் கேம் இல்ல, இதுதான் ஜென்டில்மன்ஸ் கேம். ஷோல்டர் பார்ஸ் இருக்கும், அக்ரஷன் இருக்கும், இந்த மாதிரி ஃபன் இருக்கிறது பேர் தான் ரைவல்ரி. அப்படின்னு வர்றவனுக்கு தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சை பார்க்க வரணும். உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது விராட் கோலி சின்ன பையன் மாதிரி. பட் விராட் கோலி அவனுக்கு கெத்தி விட்டுருக்க கூடாது. விராட் கோலி அவனை இடிச்சிருக்க கூடாது. அதாவது அவன் 60 அடிச்சதோட விராட் கோலி வந்து அவன் ஷோல்டரை டேஷ் பண்ணதுதான் வந்துட்டு இப்போ வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு. விராட் கோலி அவன் ஒரு ஷோல்டர் இடிச்சிட்டாரா, அப்போ வந்து அவன் எவ்வளவு பெரிய பிளேயரா இருப்பான். அதுதான் பேச்சு ஓடிட்டு இருக்கு. சொல்ல போனா அவன் 60 அடிச்சது யாருமே பெருசா எடுக்கல. விராட் கோலி அவனை இடிச்சதுதான் அவனை வந்து பயங்கரமா ஹைப் ஏத்தி விட்டு இருக்கு. அதுக்குதான் அவனை இடிச்சிருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்டா அவனை ஹைப் ஏத்தி விட்ட விராட் கோலி, சூத்த மூடிட்டு இருந்திருக்கலாமே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்து, எதுக்கு தேவையில்லாம அவன் ஷோல்டர்லாம் அடிச்சு அவனை வந்து ஹைப் ஏத்தி விட்டுட்டு இருக்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, குவாஜாக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு. மெக்ஸ்வீனி எடுத்ததுக்கு பதிலாக குவாஜாவை தான் ஆக்சுவலா வெளியே எடுத்துருக்கணும். ஏன்னா குவாஜா தான் ஓல்டரான பிளேயர், மெக்ஸ்வீனி வந்து யங். நான் எப்படி அவன் உள்ள இருக்கணும், குவாஜா தான் வெளியே போயிருக்கணும். பட் மேபி ஒரு 19 year old வரலாம், அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கணும் அப்படின்றதுனால குவாஜா வச்சிருக்கலாம். ஏன்னா 2 பேரும் யங்ஸ்டர்ஸ்னா பிதிரிடுவானுங்க. எனக்கு அதனாலதான் வந்து குவாஜா வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குவாஜாக்கும் ஒரு மொமெண்டம் வச்சு. ஏன்னா டேவிட் வார்னர் வந்து எப்பவுமே ஒரு அக்ரெசிவான ஸ்டார்ட் கொடுக்குற ஆள் தான். டேவிட் வார்னர் இருக்கிறதுனால குவாஜாக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும். குவாஜா ஒரு சைடு ஸ்லோவா விளையாடுவாரு, டேவிட் வார்னர் கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாடுற ஆள் தான். பட் டேவிட் வார்னர் போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து உஸ்மான் குவாஜாக்கு இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு மெக்ஸ்வீனி வந்து அவுட் ஆகிறதுனால குவாஜாக்கு ப்ரெஷர் அதிகமா இருந்து. பட் இந்த மேட்ச்ல அப்படி இல்லை.
கான்ஸ்டாஸ் வந்து சமையல் விளாண்டதுனால குவாஜாக்கும் அந்த ப்ரெஷர் போய் குவாஜாவே ஒரு 50 போட்டான். கிட்டத்தட்ட இவன் அடிச்ச அடியில எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க, ஃபார்ம்ல இல்லாதவங்க எல்லாம். நம்ம வந்து டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் அடிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். டிராவிஸ் ஹெட்டை தவிர எல்லாருமே விளாண்டானுங்க. ஸ்மித் ஃபார்முக்கு வந்துட்டான், லபுஷேன்லாம் நல்லா விளாண்டாங்க கைஸ். சிராஜ் வந்து மறுபடியும் இந்த மேட்ச்ல ஒம்பலாம் எடுத்துட்டு இருந்தான், பெயில்ஸை மாத்தி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு தான். கான்ஸ்டாஸும் செகண்ட் டேல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், நான் கூட லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் உட்காந்து. ஸோ லபுஷேன் நல்லா பண்ணான். ஸ்மித் வேற லெவல். ஸ்மித் ஃபார்ம்ல இல்லைன்னா வந்துட்டான் பாத்தீங்களா ஸ்மித். இதுதான் ஸ்மித், 2 மேட்ச் தொடர்ந்து செஞ்சுரி. எப்படி வந்தா பாத்தீங்களா 140 ரன்ஸ் சம்மாட்டி. நேத்து வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு 68 முடிச்சானுங்க. டிராவிஸ் ஹெட் சப்பை அவுட் ஆனாங்க. நான் வந்து டிராவிஸ் ஹெட் ஐயோ எல்லாருமே எப்படி விளையாடுறாங்க, டிராவிஸ் ஹெட் வந்து எப்படி விளையாட போறா அப்படின்னு நினைச்சேன். சப்பை அவுட் ஆயிடுவான். பும்ரா பால் அப்படிலாம் விட முடியுமா? அவன் பால் அப்படி விட்டனா அப்படிதான் போல்ட் ஆகும். கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவான் டிராவிஸ் ஹெட். ஏன்னா வந்து எல்லா பேட்டர்ஸும் நல்லா விளையாண்டுருக்காங்க. மேக்ஸிமம் எப்படி நடக்கும்னா டிராவிஸ் ஹெட் நல்லா விளையாடுவான், எல்லா பேட்டர் யாராவது ஒரு பேட்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் நல்லா விளையாடுவான். கிட்டத்தட்ட அவங்க பேட்டிங் லைனப்ப அப்படிதான் இருந்துச்சு இந்த 3 மேட்ச்ல, லாஸ்ட் 3 மேட்சஸ்ல தட்ஸ் லுக் அப்படிதான் இருந்துச்சு எல்லாமே. சொல்ல போனா டிராவிஸ் ஹெட் அடிப்பான், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. 1 man ஆர்மி மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் லைக் 1 man fucking ஆர்மி அந்த மாதிரி தான் இருக்கும் டிராவிஸ் ஹெட் ஆடுறதே. அவன் ஒருத்தன் ஆடுவான், எல்லாருமே வந்துட்டு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்துட்டு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டான். எல்லாருமே வந்துட்டு ஒரு 50 அடிச்சு செஞ்சுரி போட்டான். அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி வந்தான். மிச்சல் மார்ஸ் எதுக்கு இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவனை கூப்பிட்டு தான் கேட்கணும், எதுக்கு பண்ணி டீம்ல இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு தான் கேட்கணும் மிச்சல் மார்ஸை. ஸோ அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி எல்லாருமே தெரியும் அண்டர் ரேட்டட்னு. அவன் ஒரு 30 அடிச்சான். பேட் கமிங்ஸ் கூட காலையில வந்து உயிர் எடுத்துருந்தான். ஸோ நேத்துலேயே வந்து நல்லா தான் போச்சு. ஒரு 308க்கு ஒரு 6 பிடிச்சி முடிச்சிட்டானுங்க. 6 or 4 தெரியல, நான் முடிக்க ஞாபகம் இல்லை. ஸோ அதோட முடிச்சானுங்க, டீசெண்டா இருந்து. ஸ்மித்தும் கமிங்ஸும் இருந்தாங்க. பும்ரா தான் வழக்கம் போல விக்கெட் எடுத்தான். ஜடேஜா வந்து கான்ஸ்டாஸ் எடுத்தான், செமையா எடுத்துட்டான். ஜடேஜா வந்தாலும் கான்ஸ்டாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியான மற்ற எல்லா பவுலர்ஸையும் போட்டு அடிச்சான். ஃபாஸ்ட் பவுலர் சிராஜ் எல்லாம் பிரிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்சு சிராஜ் பும்ராவும் அடிச்சுட்டான் போட்டு. மற்றபடி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கிட்டே காலையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னா, கம்மிங்ஸ் நின்றுட்டு இருந்தான் உட்காந்து. அவன் அடிச்சு வெறுப்பேத்திட்டு இருந்தான் நம்மளை உட்காந்து. அவன் ஒரு 49 அடிச்சான் நம்மளை. அவன் ஒரு 49 அடிச்சான். ஸ்மித் ஒரு செஞ்சுரி. ஸ்மித் செஞ்சுரி போட்டோன்னே விராட் கோலிக்கு ஈகோ வந்து மண்டையில ஏறி இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விராட் கோலி எப்பவுமே அப்படிதான். விராட் கோலி அப்படிதான், ரோஹித் சர்மா அப்படிதான், 2 பேரும் அப்படிதான். எப்பெல்லாம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிம்பாங்களோ அப்பெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. ரோஹித் சர்மா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் ரோஹித் சர்மா ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோமோ அப்பெல்லாம் ஒரு 200 அடிச்சிருவான். விராட் கோலி அதே மாதிரி தான். ஸோ ஸ்மித் அடிச்சதுக்கு அப்புறமாவது விராட் கோலிக்கு ஏதாவது ஒரு ஃபயர் வரும்னு பாக்குறேன், அதுவும் வரல. பட் ஸ்மித் 140 ரன்ஸ் அடிச்சான். சரியா, கமிங்ஸ் அவுட் ஆகிட்டா எல்லாமே ஓகே. 140 ரன்ஸ் அடிச்சுட்டு சில்லியா அவுட் ஆகும் ஆகாஷ் தீப் பாலுக்கு. அதெல்லாம் அவுட்டே கிடையாது சொல்ல போனேன். அது ஒரு லக்கு தான். அதெல்லாம் எங்கேயோ போய் எப்படி ஸ்டெம்ப்ல போட்டு அவுட் ஆயிருவான்ப்பா. நல்ல வேலை அவுட் ஆகிட்டான். பட் இருந்தாலும் பெரிய டோட்டல் 474 அடிச்சிருக்கானுங்க. 474 எவ்வளவு பெரிய டோட்டல், கொடூரமான டோட்டல். இதை அடிச்சிட்டானுங்க. சொல்ல போனா பும்ரா ஒரு 4 விக்கெட், ஜடேஜா 3, மீதி எல்லாருமே பவுலர்ஸ் எல்லாம் ஓகே. பவுலர்ஸ் ஒன்றும் அவ்வளவு பெருசாலாம் போடல நம்ம இந்தியன் பவுலர்னா. சிராஜை தூக்கி வெளியே வச்சுட்டு வாங்க, புரியுதா? சிராஜை தூக்கி வெளியே வச்சுட்டு வாங்க. வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தா வாஷிங்டன் சுந்தரையும் பவுலிங் போட விடுங்க. வாஷிங்டன் சுந்தரை உள்ள வச்சு என்ன துவைக்க வச்சிருக்கீங்க துணியை, அவனையும் பவுலிங் போட விடுங்க. எப்ப பார்த்தாலும் சிராஜ் கையிலே பாலை கொடுத்துட்டு இருக்காதீங்க. இந்தியா பண்ணதுல உருப்படியான ஒரு காரியம் என்னன்னா, சுமன் கில்ல வெளியே வச்சது ஒரு உருப்படியான காரியம். எதுக்கு சுமன் கில்ல வெளியே வச்சிருக்காங்க அப்படின்னா, 2023 எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சுமன் கில் வேற லெவல்ல விளையாண்டான். IPL அப்படி ஒரு 3 செஞ்சுரி, 890 ரன், 200 அடிச்சான். T20ல ஒரு 100 அடிச்சான். எங்க போனாலும் அடி. வேர்ல்ட் கப்லயும் நல்லா அடிச்சான் அவன்லாம். அந்த 2023 இயரே நல்லா இருந்தது. ஆனா அது எல்லாமே இந்தியால நடந்துச்சு. ஃபாரின் பிச்சில் அவன் எதுவுமே நல்லா விளையாடல. சொல்ல போனா சுமன் கில் ரொம்ப ஃபிளாப். ஃபாரின் பிச் போனா இந்தியால சமையல் விளையாடுவான். ஓவர் சீசன் வந்துட்டா நம்மளுக்கு கையெல்லாம் பிதரும். ஸோ சுமன் கில் மேல நிறைய இது இருந்து சுமன் கில்ல வெளியே வச்சது ஒரு நல்ல இதுதான் எனக்கு தெரிஞ்சு. சுமன் கில்ல வெளியே தான் வைக்கணும். வச்சுட்டு வாஷிங்டன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, தலைவனை மேல கொண்டு வந்துட்டாங்க. ரோஹித் சர்மா ஓப்பனிங் போட்டு அவன் எப்படி ஆடுறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ரோஹித் சர்மா எப்படி ஓப்பனிங் ஆடணுமோ அப்படின்ற மாதிரி தான் அவன் ஆடுனான். ஏன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு இனி வந்து லாஸ்ட் போட்டது வேஸ்ட், எப்படியும் அவன் அவுட் ஆக தான் போறான். அதுக்கு அவனை ஓப்பனிங் போட்டு அவுட் ஆகிறான். KL ராகுல் தானே உங்களுக்கு இழிச்சவன், அவனே அங்கேயே மாத்தி வச்சுட்டு இருங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. KL ராகுல் அவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கிறனால தான் KL ராகுலும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, KL ராகுல் வந்து ஆஸ்திரேலியா நல்லா தான் விளையாடுறான். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்லது. இது கண்ணாடி போட்டு மேட்ச் பார்த்துக்கலாம் போல. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்டா தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, தலைவனை தவிர. தலைவன் வந்து ஷார்ட் பிச் பாலுக்கு அவுட் ஆறான். ஷார்ட் பிச் பாலுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆறான் அப்படின்னா ரோஹித் சர்மா டீம் அவுட்டு வெளியே போகணும். நான் பல வாட்டி சொல்லிட்டேன், ரோஹித் சர்மாவை டீம் அவுட்டு தூக்குங்க, பும்ராவை கேப்டனை போடுங்க.
ஜெயிக்கணுமா பும்ராவை கேப்டனா போடுங்க, மாசா வின் பண்ணணுமா பும்ராவை கேப்டனா போடுங்க. பேர்த்ல நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த பும்ரா மூஞ்சிலே ஒரு ஒளிவட்டம் இருந்துச்சு, பும்ரா இருந்தனா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயர் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இதே போயிட்டு சொல்லப்போனா ரோஹித் சர்மா வந்து ஸ்டபனா பிடிச்சிருக்கான், நான் தான் கேப்டன் என்னை வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா பிடிச்சிருக்கான். அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல ரோஹித் சர்மா பண்றது. ஐ டோன்ட் ஃபக்கிங் லைக் இட் கைஸ். அது மட்டும் இல்லை, ஷார்ட் பிச் பாலுக்குலாம் அவுட் ஆகக்கூடாது. நான் தான் சொன்னேன், நான் கிட்டத்தட்ட பல வீடியோல சொல்லிருக்கேன், ரோஹித் சர்மா வந்தாலே பேட் கமிங்ஸ் வந்துடுறான். அது என்னன்னு தெரியல, அந்த T20 அடிச்ச இது அந்த அடிச்சான் தெரியுமா ஆஸ்திரேலியா போட்டு, அந்த வெறியா என்னன்னு தெரியல, ரோஹித் சர்மா வந்தாலே பேட் கமிங்ஸ் பவுலிங் போட வந்துடுறான், வெறி பிடிச்ச மாதிரி பவுலிங் போட வர்றான், விக்கெட் எடுத்துறான். எப்பவுமே அவன் விக்கெட் அவன் தான் எடுக்கிறான். ஷார்ட் பிச் பாலுக்கு அவுட் ஆறான். அந்த பால்னா ரோஹித் சர்மா 6, அதெல்லாம் 6 அடிக்கிற பால் அதெல்லாம் ரோஹித் சர்மாக்கு. அந்த பாலுக்கே ரோஹித் சர்மா பதறி அடிக்கிறான்னா ரோஹித் சர்மா கான் பிளே ரெட் பால் கிரிக்கெட், அவ்வளவுதான். ரோஹித் சர்மா வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் மாதிரி தான் விளையாடணும். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறான். நிறைய பேர் வந்து 2027 நடக்கும்போது ரோஹித் சர்மாவோட வயசு வந்து 40 இருக்கும், ரோஹித் சர்மா ஆடுவான்னு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரோஹித் சர்மா இப்பவே ஆட முடியும், அப்படி 40 வயசுல 2027 வேர்ல்ட் கப் ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி, எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர் ஆகணுமா, நெக்ஸ்ட் டெஸ்ட்ல தயவு செய்து ரிட்டையர் ஆயிருங்க ரெண்டு பேரும், விராட் கோலியும் சரி ரோஹித்தும் சரி. இதுதான் ஒரு டீசென்டான ஒரு ரிட்டையர்மெண்டா இருக்கும். இதுக்கு மேல பிடிச்சி வச்சீங்கன்னா எல்லாரையும் நீங்க வந்துட்டு பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், உட்காந்துட்டு உங்களோட யங்கர் ஜெனரேஷனை நீங்க இழுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் திஸ், எவ்ரிபடி நோஸ் இட் ரைட். ஸோ அதுதான் சிம்பிளானது எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை கைஸ், வேற என்ன சொல்றது, ஷார்ட் பிச் பாலுக்குன்னா ரோஹித் சர்மா அவுட்டே ஆகக்கூடாது, அதெல்லாம் ஈஸியா ஆடுற பால். அதுக்கெல்லாம் அவுட் ஆனா ரோஹித் சர்மா தூக்கி எங்க கொண்டு போய்க்க. அதுக்கப்புறம் KL ராகுல் வந்து அவன் கொஞ்சம் டீசெண்டா விளாண்டான், அதுக்கப்புறம் அவனையும் பேட் கமிங்ஸ் தூக்கிட்டான். ஆனா அது சம பால். பேட் கமிங்ஸ் வந்து KL ராகுலுக்கு போட்டது சரியான பால், எனக்கு தெரிஞ்சு சம பால், அதெல்லாம் அடிக்க முடியாது. ஸோ அது பயங்கரமான இல்லை. பேட் கமிங்ஸ் நல்லா போட்டான், எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டான். அதுக்கப்புறம் ஜெயஸ்வால் விராட் கோலி சூப்பரா விளையாண்டுருந்தேன். இவனுங்க பேட்டிங் பிடிக்கும் போது தான் நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். லைவ் போட்டு நிறைய உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். லைவ்ன்ற பாருங்க, கோலி ஜெயஸ்வால் அவ்வளோ நல்லா விளையாண்டானுங்க. நான் அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்ச நேரத்திலே வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து மொமெண்டம் மாறும், அதுதான் டெஸ்ட் மேட்ச். இப்ப நல்லா விளையாடுவாங்க, திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு விக்கெட் போகும், எல்லாம் டக்கு டக்குன்னு போகும்னு நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன் ஜெயஸ்வால். நான் கூட இந்த ஒரு செஞ்சுரி, நல்லா ஜெயஸ்வால் கன்ஃபார்ம் செஞ்சுரி போடுவான் தான் நினைச்சிருந்தேன். ஜெயஸ்வால் செஞ்சுரி போடுவான், விராட் கோலி ஒரு 50 போடுவான். இன்னைக்கு டே வந்து 2 பேர் நின்று முடிப்பானுங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு 2 பேர் பேட்டிங் போடுவாங்க. அந்த பேட்டிங்கே நான் லைவா போடலாம் அப்படின்னு நினைச்சேன், லைவ் ரியாக்ஷன் கொடுக்கலாம், காலையில் 5 மணிக்கு எழுந்து மேட்ச் பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷா செமையா இருக்க போகுது அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்மம், தேவையில்லாத ரன் அவுட். எதுக்குடா ரன் அவுட் ஆறீங்க? நான் கூட அந்த கான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு, அந்த கான்ஸ்டர்ஸ் அந்த சின்ன பையன் இருக்கான், அவன்லாம் வந்துட்டு இந்த கிரௌட வந்து ஹைப் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்குலாம் அதை பார்க்கும்போது கடுப்பா இருந்தது. ஓ நீ பும்ரா அடிக்கிறிய, எங்க ஜெயஸ்வால் வந்து அவன் செஞ்சுரி போடுவான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து கெடுத்துட்டானுங்க. யாரு மேல அந்த ரன் அவுட் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன், 2 பேர் மேலையும் தான் தப்பு இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஜெயஸ்வால் ஓடுறான்னா விராட் கோலி கையை கட்டி நிப்பாட்டணும். விராட் கோலி எங்க தெரியுமா ஓடுறான், ஜெயஸ்வால் ஓட ஆரம்பிச்சுன்னா அவன் ரீச்சுக்கு ஓடுறாரு. விராட் கோலி எங்க நம்ம விக்கெட் நம்ம அவுட் ஆயிருவோம் அப்படின்னு அவன் ரீச்சுக்கு ஓடுறான். ஃபர்ஸ்ட் விராட் கோலி தான் கையை காமிக்கணும். இது விராட் கோலி தப்பு தான். இன்னொன்னு, இவனும் பார்க்கணும் அங்க அடிச்சுட்டு ஓடலாமா, அதுவும் ஓடுற இடம் கிடையாது, அவன் பக்கத்துல அடிச்சு விட்டு ஓடுறான், ரொம்ப பக்கத்துல. கிட்டத்தட்ட 2 பேர் மேல தப்பு தான் சொல்ல போனா. விராட் கோலி வந்து கையாவது காமிக்கணும், அவன் கையும் காமிக்கணும், அவன் விக்கெட்டை பாத்துக்கிறதுக்கு ஓடிட்டான். விராட் கோலி வந்து எப்பெல்லாம் இந்த ரன் அவுட் ஆக்கி விடுறானோ அப்பெல்லாம் செம்ம கடுப்பா இருக்கும் எனக்கு. விராட் கோலி எப்பவுமே அப்படிதான் ரன் அவுட் ஆகும், ஆக்கி விட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்பான். நீங்க வேணா பாருங்களேன், எத்தனை வாட்டி விராட் கோலி வந்துட்டு அடுத்த பேட்ஸ்மேனை ரன் அவுட் ஆக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான் அப்படின்னு பாருங்க. எப்பவுமே அவுட் ஆக்கிட்டு அப்படி தெரியாத மாதிரி நின்றுவான், அப்படி நின்றுவான். அது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. சரி அவன் தான் அவுட் ஆகிட்டு ஒரு 82ல போனான், ஒரு செஞ்சுரி போட்டா மாசா இருந்திருக்கும் மெல்போனுக்கு, அவன் கரியருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருந்திருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். அது போயிருச்சா, சரி போய் ரன் அவுட் ஆகி சரி நம்மால் தான் பார்ப்பான்னு பார்த்தா நம்மால் அவுட் ஆயிட்டான். அதே மாதிரி அனுஷ்கா சர்மாவை பாக்குறானோ இல்லையாப்பா, இந்த அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் வந்தா விராட் கோலி அவுட் ஆயிரான். ஹேசல்வுட் அவுட் ஆவான், ஹேசல்வுட் இல்லாட்டி போலாண்ட் அவுட் ஆறான். நான் அப்பவே சொன்னேன், போலாண்ட் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான பவுல், கிட்டத்தட்ட ஹேசல்வுட் மாதிரி தான் அவனும் போடுவான், சைலண்டா ஒரு விக்கெட் எடுக்கிற ஆள் தான். அதே மாதிரிதான் விராட் கோலிக்கு போடுறான். விராட் கோலி அதே ஷாட் அடிச்சு தான் அவுட் ஆறான். விராட் கோலிக்கு கவர் டிரைவ் அடிக்காம இருக்க முடியாது, புரியுதா? இவன் என்னதான் விராட் கோலி ஃபேவரட் ஷாட் அப்படி இப்படின்னாலும் அவனுக்கு கவர் டிரைவ் அடிக்காம இருக்க முடியாது. விராட் கோலிக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பாலுக்கே அடிச்சு அவுட் ஆறான். இன்னைக்கு நிறைய பால் விட்டான், மிச்சல் ஸ்டார்க் போட மாதிரி நிறைய பால் அந்த மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டாப் வரும்போது அசால்ட்டா விட்டுட்டான். ஓகே இந்த பால் அடிக்க வேண்டான்னு. எப்ப ஜெயஸ்வால் அவுட் ஆனோ அந்த ப்ரெஷர் அவனுக்கு வந்துட்டு, ஐயோ நம்ம அவுட் ஆகி விட்டோமே அப்படின்ற மாதிரி அந்த பால் ஆடினா அவுட் ஆயிட்டான், முடிஞ்சு அதோட விராட் கோலி போயிட்டான்.
ஸோ ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனுக்கு வந்தான். ஜெய்ஸ்வால் போனோடனே ஆகாஷ்தீப் வந்துட்டான் நைட் வாட்ச்மேனுக்கு. விராட் கோலி போனோன்னா பண்ணிட்டு வந்துட்டான். கோணத்துல அவனும் அவுட் ஆயிட்டான். ஆகாஷ்தீப்பும் வந்துட்டு போல் அண்ட் பாலுக்கு அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஜடேஜாவும் பண்டோட டேயை முடிச்சிட்டோம். ஸோ சொல்ல போனோன்னா ஒரு டே வந்து எப்படி சொல்றது, ஒரு செஞ்சுரியோட முடியறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஒரு செஞ்சுரியோட முடிஞ்சிருக்கலாம். விராட் கோலி ஒரு 50 போட்டு முடிச்சிருக்கலாம். அது எதுவுமே நடக்கல. அப்படி இல்லாட்டி அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையிலேயாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து பேட்டிங் ஆடி இருப்பானுங்க. அது கொஞ்சம் இப்போ வந்துட்டு கடுப்பா இருக்கு. இந்தியா வந்துட்டு எப்படா அப்படி ஒரு சான்ஸை விட்டானுங்க அப்படின்னு. கோலி மேலதான் இப்போ வந்து கோலியை தான் எல்லாரும் நோண்டுவானுங்க. ஏன்னா கோலி வந்து பூ பண்ணிட்டு இருந்தாங்க கிரௌடுலாம் இன்னைக்கு. ஏன்னா கான்ஸ்டன்ஸை வந்து டேஷ் பண்ணதுல ஷோல்டர் பார்ஸ் பண்ணதுனால கோலியை வந்து பூலாம் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. கோலி வந்து கிரௌடு பக்கத்துல போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் நல்லா கத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பேத்திட்டு இருப்பான் கோலி. அந்த மாதிரி தான் பண்ணணும் ஆஸ்திரேலியன் கிரௌடெல்லாம். ஏன்டா நீ பெரிய ஆளு, நீ 19 வயசு பையனை வந்துட்டு கொண்டு வந்துட்டேன்னா நாங்க விடுவோமா? நாங்க அப்படிதான்டா பண்ணுவோம். சின்ன பையலாம் விடக்கூடாது. ஒரு மேட்ச் எடுத்துட்டு சீனை போடுறீங்க இல்லையா, பாப்போம் எவ்வளவு மேட்ச் நீ ஆடுறான்னு. நல்லா தான் ஆடுறாங்க கைஸ். நம்ம வந்து சின்ன பையனை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. 19 இயர்ஸ் ஓல்டுன்னு அதுக்காண்டி எதுவுமே சொல்லாமே இருக்க முடியாது. என்ன உன்னை ஷோல்டர் பார்ஸ் தானே பண்ணா, என்ன உன்னை தூக்கி போட்டு சோக்ஸ்லாம் போட்டானா, கிலட்டின் சப்மிஷன் போட்டானா, டார்ஸ் சோக் போட்டானா, இல்ல நாக் அவுட் பண்ணானா மைக் டைசன் மாதிரி? இல்ல ஷோல்டர் பார்ஸ் பண்ணா உன்னை. நீ ஒரு வெயிட்டா அப்படின்னு விராட் கோலி செக் பண்ணா. அதெல்லாம் உனக்கு பெருமை மேன். விராட் கோலி ஷோல்டர் பார்ஸ் பண்றதுலாம் உன்னை என்ன கேட்டான், ஒரு ஷோல்டர் பார்ஸ் பண்ணிட்டு சும்மா ஒரு இது பண்ணா, விளையாண்டான், அவ்வளவுதான். அதை போய் சீரியஸா எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு எப்படி சொல்றது? சரி புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்பா வந்துட்டாம்பா கோலிக்கு வந்து சொம்பு தட்டுறக்கு அப்படின்னா யோசிப்பீங்க. பட் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ரைவல்ரின்றீங்க, அப்புறம் ரைவல்ரிக்கு லைட்டா ஒரு சண்டை வந்தாலும் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. ப்ரோ ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோ. விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸ் கிளவுன், விராட் கோலி ஆட்டிடியூட் கிளவுன் அப்படின்னு போடுவானுங்க. எல்லாம் ஓகே தான் சரியா? வேற என்னடா வேணும் ரைவல்ரினா இதான் ரைவல்ரி. இதெல்லாம் வேண்டாம். இதுதான் ஜென்டில்மேன்ஸ் கேம். இது வேண்டாமா? விமென்ஸ் கிரிக்கெட் இருக்கு, போய் பாருங்க. ஸ்மிருதி மந்தனா மேட்சை பாருங்க, தூங்குங்க பார்த்துட்டு அப்படியே சிம் பண்ணுங்க, அதுக்கு உட்காந்து அதை போய் பாருங்க. பார்டர் கவாஸ்கர் பார்க்க வேண்டாம், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்கு விராட் கோலி போயிட்டு அவரை டேஷ் பண்ணாரு? இங்கிலீஷ் கமெண்ட்ரியும் சரி, தமிழ் கமெண்ட்ரியும் சரி, எல்லா இதுலையும் சில கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். அதுல எல்லாருமே அப்படிதான் கேட்கறாங்க, எதுக்கு விராட் கோலி போய் அப்படி டேஷ் பண்ணாரு, எதுக்கு விராட் கோலி போய் அப்படி வாஷ் பண்ணாரு அந்த ஷோல்டர் போய் அவனை. ஏன்னா லைட்டா மிஸ் பண்றான். ஹி இஸ் ஜஸ்ட் மிஸ்ஸிங் வித் ஹிம். அவன்கிட்ட அந்த சரக்கு இருக்கா அப்படின்னு பாக்குறான் கோலி, வேற ஒன்றும் இல்லை. ஹி இஸ் நோன் ஃபார் இட். இவன் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்றானா இல்ல கிரம்பிள் ஆறான்னு பாக்குறான். கிரம்பிள் ஆறான்னா நிறைய பேர் அப்படி கிரம்பிள் ஆயிடுவானுங்க. எப்படின்னா லைட்டா வந்து இந்த பெரிய பிளேயர் வந்து பயந்துருவானு. மிச்சல் ஜான்சன் பண்ணுவான் தெரியுமா விராட் கோலியை? 2014 ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். மிச்சல் ஜான்சன் பண்ணுவான் தெரியுமா விராட் கோலியை? பாலை எரியுமா, அதெல்லாம் என்ன தப்போம். ஐ மீன் அது 19 வயசுலாம் இல்லை, விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். புரியுது. பட் சொல்றேன் நான் உங்களுக்கு, புரியுதுல்ல? இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்டிங். இப்போ மிச்சல் ஜான்சன் வந்து விராட் கோலிக்கு எரிஞ்சிட்டு விராட் கோலி பயந்து அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஜான்சன் ஓன்ஸ் விராட் கோலி, புரியுதா? ஜான்சன் ஓன்ஸ் விராட் கோலி. ஆனா விராட் கோலி அப்படி இல்லை, நின்று செஞ்சுரி போட்டு ப்ரூவ் பண்ணுவான் ராங்கன்னு. அதே மாதிரி கான்ஸ்டன்ஸ் ப்ரூவ் பண்ணட்டும் ராங்கன்னு, புரியுதா? ஒரு மேட்ச் அடிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு அவனும் எல்லாருக்கும் சைன்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஜாலி, ஹிஸ் ஹேவிங் ஹிஸ் மூமெண்ட். பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச் நல்லா நடந்துட்டான். எனக்கு இப்போ வந்துட்டு கியூரியஸா இருக்கு, எப்படி வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறான் பும்ரா அப்படின்னு. பும்ரா வந்து அதே மாதிரி போடுவானா, இல்ல கொஞ்சம் ஈகோ வந்து அடிக்கும், ஓவரா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுவானா அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ கியூரியஸா இருக்குது வந்து பும்ராவோட கிளாஸ். அதுவும் இல்லாம அவன் வந்து சொல்லியிருக்கான் இன்டர்வியூல, மேட்ச் முடிஞ்சோடனே சொல்லுவான், நான் வந்து ஐம் கோயிங் டு கீப் டார்கெட்டிங் பும்ரா அப்படின்னு தான் சொன்னான். ஆட்டிடியூடோட சொன்னான். ஜெய்ஸ்வால் வந்துட்டு எப்படி வந்து ஸ்டார்க்கு வந்து மூஞ்சி முன்னாடியே ஸ்லோவா போடுற அப்படின்னாலும் அதே மாதிரி பும்ரா கூட சொல்லியிருக்கான். எனக்கு என்ன தெரியுமா நடக்கணும், நடக்க போற எல்லா மேட்ச்லயும் பும்ரா அவனை விக்கெட் எடுக்கணும், அதான் நடக்கணும். ஸ்டார்க் பண்ணா தெரியுமா நம்ம ஜெய்ஸ்வால எல்லா மேட்ச் அவுட் ஆகலாம் தெரியுமா? அந்த சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்லோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் அடிச்சிட்டான். செஞ்சுரி போட்டிருக்கான். டென்ஷன் பண்றான் விராட் கோலி, என்ன செஞ்சுரி அழகா போட்டிருக்கான், அது மிஸ் ஆயிட்டு. அதே மாதிரி கான்ஸ்டன்ஸை பும்ரா தூக்கணும். எனக்கு பும்ரா தூக்கிட்டே இருக்கணும், வரும்போதெல்லாம் தூக்கணும். விராட் கோலி இந்த பார்ச் பண்ணதுக்கு வந்து ஒர்த்து அப்படின்னு காட்டணும் எனக்கு. அது நடக்கணும். ஒரு 19 year oldலாம் அடிக்க கூடாது. சிராஜ்லாம் வாய் பேசி அடி வாங்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. ஒரு மேட்ச் தானே அடிச்சா, இரு பாப்போம் அடுத்த மேட்ச் என்ன பண்றான், அடுத்த இன்னிங்ஸ் என்ன பண்றான். எனக்கு தெரிஞ்சு அவன் வரானா உடனே ஜடேஜாவை போட வருங்க. பும்ரா போட்டு எடுக்கிறானா ஓகே, அப்படி இல்லையா ஜடேஜாவை போட விடுங்க. வாஷிங்டன் சுந்தரை போட்டு பாருங்க என்ன பண்றான் அப்படின்னு. இறக்கி போடும். இப்பதான் நான் அஸ்வின் மிஸ் பண்றேன்டா டே. இப்ப என் தலைமை அஸ்வின் இல்லாம போயிட்டான் பாத்தீங்களா? இப்பதான் நான் லைட்டா ரவிச்சந்திரன் அஸ்வின் மிஸ் பண்றேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்தா அந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாம் ஆடுவாரு. அவருக்கு அந்த பவுலிங் போட்டுருவியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. ஸோ லைட்டா அஸ்வினை இப்பதான் மிஸ் பண்றேன். ஸோ பாப்போம் கான்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்றான் அப்படின்னு. நீங்க வந்து விராட் கோலியோட ஆக்ஷன்ஸ் வந்து என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இப்படிதான் ஈக்குவல், 2 சைடு ஓகே. விராட் கோலி மேல லைட்டா தப்பு இருக்கு, பட் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு.
நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்துட்டு எவ்வளவு பெரிய தப்பு ஸ்பியர் போட்டான் தெரியுமா விராட் கோலி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் கோலி ரன் அவுட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து விராட் கோலி எப்ப பார்த்தாலும் இந்த ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டே இருக்கான், யாரு வந்தாலும் அவுட் ஆக்கிட்டு அவனும் அவுட் ஆயிடுறான், அதுக்கப்புறம் இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆகிறான், அதோட தாட்ஸ் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நாளைக்கு 5 o'clock என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து ஒரு 5 டே போகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. லைட்டா நீங்க அவுட் ஆன ஒரு மாதிரி இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு 5 days போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 5 days போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்தியா ஜெயிக்கிறானுங்களா இல்ல தோத்துட்டு ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி கொடுத்துட்டு போறானா அப்படின்றதும் பார்ப்போம். ஓகே கைஸ், okay, see you in the video and remember it, always be on top. Cheers.